ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களையும் வழங்குறது. சில இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதையும் இது குறிகாட்டுறது. நண்பர்களால் அபகீர்த்தி, அபகீர்த்தினா கீர்த்தினா புகழ், அபகீர்த்தினா கெட்ட பெயர். நண்பர்களால் உங்களுக்கு கெட்ட பேர், உங்களை பற்றி உங்களோடய பேசி எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு அங்கே போய் அவன் சரியில்லைப்பா, அவன் மொடா குடிக்காரன் இப்படிலாம் சொல்லுவாங்க. எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கும் அதே மாதிரி சுப காரியங்கள் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும், சக்ஸஸுக்கு போகிறது 9வது இடம் தான். நீங்கள் ஒரு லாட்ரியில் சக்ஸஸ் ஆகணும், ஒரு போட்டிக்கு போகிறீங்க சக்ஸஸ்னா 9ஆம் இடத்தை தான் பார்க்கணும். ஞான மோட்சகாரகன் 2ஆம் பாவத்தில் வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை தருவார். குரு பகவான் இங்கே மீனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக ராகு இருக்கக்கூடிய வீட்டை கும்பத்தை பார்க்குறார். பார்க்கும் பொழுது இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கையாக தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்குறார் குரு, ஒரு டைம் கொடுப்பார். சூரியனை தூண்டும்படியாக, அதாவது சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அங்கே வராரு இல்லைங்களா? அதனால் இப்போ உங்களுக்கு சூரிய தசையில் என்ன பலன் கிடைக்கணுமோ அது கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. குடும்ப பிரிவு அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல கேது இருந்தால் பிரச்சனைகளாலும் பிரியலாம், அல்லது நல்ல விதமாகும். உத்தியோகத்திற்காக, தொழிலுக்காக, ஒரு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போயிடுறது, அப்பா அம்மா பையனை விட்டுட்டு. நவம்பர் 2026 வரைக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும், அதுவும் உயர்வுகள் ஏற்படும், அதுவும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். முதல்ல கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்தில் இருந்த கேது இப்போ 2ஆம் பாவத்திற்கு வருகிறார். அதே மாதிரி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களையும் வழங்குறது. சில இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதையும் இது குறிகாட்டுறது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேது 3ஆம் பாவத்திலிருந்து 2ஆம் பாவத்திற்கு வருகிறார். இதனுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிங்கிறது ஒன்று. அப்புறம் ஏற்கனவே இது மாதிரி அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் ஏதோ பிரச்சனை இருந்தால், ஏற்கனவே செய்த முதலீட்டிலிருந்து உங்களுக்கு லாபம் வராமல் இருந்தால் அவைகளெல்லாம் இந்த கேது பகவான் நிவர்த்தி செய்து 2ஆம் பாவத்தில் வரக்கூடிய காலங்கிறதுனால முதலீடு செய்த இடத்துலேருந்து லாபம் ஏற்படும். கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வசூலாகும் அப்படின்னு நன்மைகளை கேது பகவான் வழங்குறாரு. கேது பகவான் ஞான மோட்சகாரகன். ஞான மோட்சகாரகன் 2ஆம் பாவத்தில் வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை தருவார். பணங்காசுகள் சேர்க்கை ஏற்படும். ஏன்னா 2ஆம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய ஞான மோட்சகாரகன் கேது குடும்பத்திலே நல்ல சந்தோஷம், குடும்பத்திலே விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்யோன்ய பாவங்கள், அதே மாதிரி பல வகையிலும் பொருளாதார வரவுகள், அதே மாதிரி வந்த பொருள் நல்ல செலவுகள், உருப்படியான செலவுகளாக ஆகக்கூடிய தன்மை அப்படின்னு நல்ல விஷயத்தை அவர் தருவாருங்க உங்களுக்கு கடகராசிக்கு. அப்புறம் இந்த கேது பகவானுடைய இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரிய பகவானாக மாறுகிறார். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய தசை ரொம்ப முக்கியமான தசை. ஏன்னா அதில் தான் பணம் சேர்ப்பதாக இருந்தாலும் சரிதான், பொருளாதார ரீதியாக உயர்வு நிலையை அவங்க அடைவதாக இருந்தாலும் சரிதான், யாருக்குமே அந்த கடகராசிக்காரங்களுக்கு சூரிய தசையில தான் ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும். ஆனா அந்த தசாபுத்தி வருவதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் தாளமா. ஆனால் இந்த கேது பகவான் சூரியனை தூண்டும்படியாக, அதாவது சூரியனை ஆக்டிவேட் பண்றதுக்காக அங்க வராரு இல்லைங்களா? அதனால இப்போ உங்களுக்கு சூரிய தசையில என்ன பலன் கிடைக்கணுமோ அது கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சிகள், அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது, உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகளை கடகராசிக்காரங்களுக்கு இந்த கேது பகவான் வழங்குறாரு.
ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2026 வரை இந்த காலத்தில் கேது பகவான் சுக்கிரனுடைய காலில் போறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு இல்லாதவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் கடகராசியாகிய உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்புறம் நீங்க முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ராகுவினுடைய சாரம் தான் கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அஷ்டமத்துல ராகு போறாரு. ராகு உங்களுக்கு ஒரு சில கவனங்களை ஏற்படுத்த வேணுங்கிறத சொல்றாருங்க. ஏன் அப்படின்னா அஷ்டமஸ்தானங்கிறது பொதுவாகவே கவனத்துடன் இருக்க வேண்டிய ஸ்தானம். அதற்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேரு. சில கடகராசிக்காரங்க படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான யோகத்தையும் இது வழங்கும். இதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய சொந்த பந்தங்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் என்று பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் எப்போதுமே ஒரு சம சப்தமத்துல தான் தங்களை பகிர்ந்துப்பாங்க. கும்பத்தில் ராகு, அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் பாவமான சிம்மத்தில் கேது, இது ரெண்டுமே பகை வீடு. அதனால கடகராசிக்காரங்க எந்த செயல் செய்வதற்கு முன்னாடியும் கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக மிக அவசியம். 8ல் ராகு வருவது அப்படிங்கிறது பயங்கர கஷ்டம். பார்த்தா அஷ்டமச்சனி விலகி 9க்கு சனி போயிருக்காரு, 8க்கு ராகு வராது. ஒருத்தமான ஒருத்தன் தொல்லை கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ராகு 8க்கு வரும்பொழுது சில தொல்லைகள் கண்டிப்பாக உண்டு. இருந்தாலும் அதுக்கு கடைசியாக ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. இது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, பயப்பட வேண்டாம். அதற்கெல்லாம் இது இருக்குது. அந்த மாதிரி அமைப்பு. சரீர உபாதை ஏற்படும். சரீரம்னா உடல், உபாதைனா தொல்லை, சரீரத்தில் பாதை, நோய், அந்த மாதிரி கொடுக்குறார். மனோவிசாரம், எப்போ கேளு மனோவியாகுலம், மனக்கவலை, ஏதோ ஒரு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, தேவையில்லாத கவலைகள். கணவனை நினச்சி மனைவி கவலைப்படுறது, மனைவியை நினச்சி கவலைப்படுறது, 2 பேரும் சேர்ந்து குழந்தைய நினச்சி கவலைப்படுறது, அம்மா அப்பா உடம்பு சரியில்லை, நம்ம ஒரே பையனாக போயிட்டுமே, எத்தனை செலவு, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. மனக்கவலை அப்படிங்கிறது தீராத கவலையை கொடுக்கும். அதே மாதிரி நாற்கால் பிராணிகளால் பயம் பார்த்துருக்கணும். நாற்கால் பிராணிகள் இந்த நேரத்தில் ஜீவ ஜந்துக்கள், திடீர்னு நாய் கடிக்கும், பூனை கடிச்சிடும், இந்த மாதிரி விஷங்கள், விஷத்தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நண்பர்களால் அபகீர்த்தி. அபகீர்த்தினா கீர்த்தினா புகழ், அபகீர்த்தினா கெட்ட பெயர். நண்பர்களால் உங்களுக்கு கெட்ட பேர், உங்களை பற்றி உங்களோடய பேசி எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு அங்கே போய் அவன் சரியில்லைப்பா, அவன் மொடா குடிக்காரன் இப்படிலாம் சொல்லுவாங்க. இவன் அவங்க கூட தான் சேர்ந்து பண்ணியிருப்பான். அங்கே போய் அவன் மேலே மட்டும் பழியை போட்டு போயிடுவான். இந்த மாதிரி அபகீர்த்தி தான். அதுதான் உங்களை சுற்றி என்னென்ன நண்பர்கள் இருக்காங்களோ நீங்கள் கண்காணிச்சுக்கணும். இவன் தான் நல்லாவே, இவன் கெட்டவன், இவன் கூட பழக வேண்டாம், இவன் நம்மள்ட்டையும் பேசுவான், அங்கேயும் போய் சொல்லிடுவான். அந்த மாதிரி எங்கே கல்ட்டி பண்ணவோ அந்த மாதிரி நண்பர்கள்ட்டருந்து விலகணும். அதுக்காக இந்த வார்த்தை அபகீர்த்தின்னா நம்ம கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு நம்மளை பற்றி அங்கே போய் தப்பாக பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி நண்பர்கள்ட்டருந்து விலகக்கூடிய ஒரு காலம், எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது அந்த வார்த்தையை சொல்கிறேன். நண்பர்களால் கண்டிப்பாக கெட்ட பெயர் வரும். இல்லை அவன் பண்ண தப்புக்கு நாமளும் சேர்ந்து போய் தண்டனை அனுபவிக்கணும். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், சும்மா கூட வாடா மாப்பிள்ளை வரைக்கும் போயிட்டு வரலாமா, கூட போயிட்டு வந்த பாவத்துக்கு நம்ம அனுபவிக்கணும் தண்டனை. பொண்ணை தூக்கின்னு வருவோம், கல்யாணம் பண்ணுறோம், அங்கே போய்ட்டுருவோம், இங்கே போய்ட்டு ஏதோ ஒன்று சொல்லுவான். நாமளும் இந்த வீரத்துக்காக போவோம், கடைசியில் நாம் மாட்டிப்போம், அவங்கெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. கடகராசிக்காரன் அவன் மாட்டிப்பான் அந்த இடத்துல, மற்றவன் தப்பிச்சிருவான், நல்லா இருக்கிறவன் தப்பிச்சிருவான். அதே மாதிரி பொருள் களவு போகும், ஜாக்கிரதையாக இருக்கணும். திருட்டு பயம், ஏதோ ஒரு பொருள் நம்மள்ட்ட திருடின்னு போயிடுவாங்க. அதுலேயும் ஒவ்வொரு பொருளும் என்ன கையாளுறமோ அதை கவனமாக தொலைக்காமல் பத்திரமா பார்த்துக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அது அபேஸ் பண்ணிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. நிறைய சொன்னேன் நான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சொல்கிறது பூரா கஷ்டமாகவே இருக்குது, நான் சொல்லலை, என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கேன். அப்போது இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்வை. குரு பகவான் இங்கே மீனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக ராகு இருக்கக்கூடிய வீட்டை, கும்பத்தை பார்க்குறார். பார்க்கும் பொழுது இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கையாக தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்குறார் குரு. ஒரு டைம் கொடுப்பார், அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக கேது. கேதுங்கிறவர் சுத்தமாக 2ஆம் இடத்துக்கு வரார். உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம்னு பேர். எடுத்தோடனே அதான் போடுறார், குடும்ப பிரிவு. குடும்ப பிரிவு அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல கேது இருந்தால் பிரச்சனைகளாலும் பிரியலாம், அல்லது நல்ல விதமாகும். உத்தியோகத்திற்காக, தொழிலுக்காக, ஒரு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போயிடுறது, அப்பா அம்மா பையனை விட்டுட்டு போயிடுறது.
மனைவி மக்களை விட்டுட்டு புருஷங்க வேலை செய்கிறது, இல்லை உள்ளூருக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கேதுவுடைய வேலை. அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், சில வேளையில் பிரச்சனையும் கொடுக்கலாம். அது சொந்த ஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. இரண்டாவது பார்த்தோம்னா தொழிலில் மாற்றம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தொழில் மாற்றம், அதாவது என்ன தொழில் பண்ணாலும் அதை மாற்றி அமைச்சக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. உறவினர்கள் பகை ஆவார்கள், எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா அந்த விஷயத்தில் கவனமாக கேட்டுங்க. நீங்கள் நல்லதே பண்ணாலும் சொந்த பந்தங்கள் உங்களை பாராட்டாது. அந்த பக்கமே அவனுக்கு என்ன அப்படி பண்ணால், இல்லாட்டி எனக்கு ஒரு கல்யாணத்துக்கே போகணும், எல்லாம் பண்ணால் இது சரியாக பண்ணல, இப்படி ஏதோ ஒரு குறை நம்ம மேலே கெட்ட பெயர், உறவினர்கள் இடத்துல நமக்கு பகை கெட்ட பெயர் அப்படிங்கிறத அசிங்கத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறார். அதே சமயம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு உண்டாகும். கடகராசியில் பிறந்திருந்த குழந்தைகளாக இருந்தால் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். ரெண்டுல ஞானகாரகன், கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். ராகு இருந்த இடத்துல சனி இருந்தார், சனி இருந்த இடத்துல ராகு இருந்தார். அப்படியே 2 பேரும் மாறிட்டாங்க. அவர் இங்கே வந்துட்டார், இவர் அங்கே போயிட்டார். அப்போ என்ன ஆகுது, இப்போ சனி நல்ல இடத்துக்கு போயிட்டதனால் அதனால் ஏற்பட்ட பல தொல்லைகள் இருந்து விடுவார். அஷ்டமச்சனிலாம் கொடுமை தாண்டி வந்ததே பெருசு. அதே சமயம் அந்த இடத்துக்கு ராகு வந்திருக்கார். ஆனாலும் அந்த குரு பார்வைப்படும் பொழுது அவ்வளவு வீரியங்கள் இருக்கார். அதே சமயம் 2ஆம் இடத்துல கேதுவும் பாதி நன்மை செய்கிறார். கவலைப்பட வேண்டாம். கேது இறை வழிபாடு பண்ண அடங்கிடுவார். அதனால் இதற்கு வழிபாடுகள் அப்படிங்கிறது அவசியம். பரிகாரங்கள் பண்ணி கொண்டால் இதிலிருந்து இந்த 1.5 வருஷ காலத்தில் 1 வருட காலம் குரு பார்வைப்படும். அது வரைக்கும் ஓரளவு தாட்டலாம். மீதி இருக்கிற 6 மாதத்துக்கு 2 சேர்ந்து வச்சு செய்யும். அப்போ நம்ம பரிகாரங்கள் பண்ணித்தான் ஆகணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யங்கிரா தேவின்னு ஒரு அம்பாள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காளி வடிவம் தான், ராகுக்கு அதிதேவதை. இந்த பிரத்யங்கிரா கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த கோயிலில் போய் மாதம் அமாவாசை அன்னைக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும். அப்படி பக்கத்தில் பிரத்யங்கிரா கோயில் இல்லைன்னா காளி கோயில், ஏதோ ஒரு காளி இருக்கும். மதுரை காளி இந்த மாதிரிலாம் காளியம்மன் கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்கும். 2 ஒன்று தான். அமாவாசை அன்னைக்கு அந்த காளி கோயிலில் போய் ராகுக்கு அர்ச்சனை. அதே மாதிரி கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விநாயகர் பெருமான் தான் கேதுக்கு அதிபதி. விநாயகர் கோயில் எல்லாரும் வீட்டிலேயே இருக்கும், ஆஸ்பத்திரியில் இருக்கும், காம்ப்ளெக்ஸில் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். அதனால் அவரை டெய்லி ஒரு வழிபாடு கும்பிட்டு போட்டு போகிற வழியில் போயிட்டோம்னா கேது பெரிய தொல்லையை கொடுக்க மாட்டார். 8ல் ராகு பகவான் வரார். 8ல் அவர் சனி பகவான் மாதிரி உங்களுக்கு பலன் தருவார். இதை நம்ம பார்க்கணும். உங்களுக்கு 8வது வீட்டில் ராகுவும் 2வது வீட்டில் கேதுவும் இருக்கார். இது உங்களுக்கு குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் இப்போ பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜென்ரலாக நான் சொல்லிக்கிறேன். ஜென்ரலாக குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பிரச்சனை ஏற்படுத்தும். ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர கால்கள் வழியாக பயணிக்கிறது, அப்போ அந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி யார், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பார்த்தோம்னா இன்னும் நமக்கு தெளிவாக புரியும். இப்போ பொதுவாக ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்தில் 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2020 18/5/2025 பயிற்சி ஆகுது. பயிற்சியான அந்த 5ஆம் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறது. குரு உங்களுடைய ராசியை பொறுத்தல உள்ள 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் குரு. 6, 9க்கு குரு அதிபதியாக இருக்கிறதுனால பொதுவாக உங்கள் ராசியில் தான் அவர் உச்சமாகிறார். இதனால தான் உச்சமாகிறார். அதனால் எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கும், அதே மாதிரி சுப காரியங்கள் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும், சக்ஸஸுக்கு போகிறது 9வது இடம் தான். நீங்கள் ஒரு லாட்ரியில் சக்ஸஸ் ஆகணும், ஒரு போட்டிக்கு போகிறீங்க சக்ஸஸ்னால் 9ஆம் இடத்தை தான் பார்க்கணும். ஸோ அந்த 9ஆம் இடத்துல தான் இது வரைக்கும் இருந்தார். சக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தார். இனிமேல் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. 6ஆம் இடம்ன்றது போட்டி, 9ஆம் இடம்ன்றது சக்ஸஸ். புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வெற்றிகளை ஏற்படுத்துவார். சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதே நேரத்தில் 6ஆம் இடத்துக்கு அது குருவாக இருக்கிறதுனாலையும், அவர் உங்களுக்கு நல்ல ஜென்ம குருவாக வர்றதுனாலையும் 10ஆம் மாதத்துல 12ஆம் மாதம் வரப்போகிறார் இல்லையா, அந்த 10லேருந்து 11ஆம் மாதம் இந்த மாதத்தில் அவங்க உடல்நிலை கோளாறுகள் வரும். அதையும் பார்த்துங்க, சின்ன சின்ன கோளாறு தான். சரி, இது ராகு அப்புறம் பண்ணுறார். அதுக்கு அடுத்து ராகு என்ன பண்ண போகிறார், ஜூலை மாதத்தில் நவம்பர் மாதம் வரைக்கும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். செவ்வாய் உங்களுக்கு எத்தனாவது வீட்டுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கார், உங்களுக்கு 5வது வீட்டுக்கு செவ்வாய் அதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ இந்த காலகட்டங்களில், அதாவது 2026 ஜூலைலேருந்து நவம்பர் 2026 வரைக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும், அதுவும் உயர்வுகள் ஏற்படும், அதுவும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். உங்களுக்கு மனசுக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அது மாதிரி பல பேர் நீங்கள் கடகராசிக்காரங்க ட்ரேடிங் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தைங்கள் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். கேது என்ன பண்ணுறார், கேது உங்களுக்கு 2வது இடத்துக்கு வரார். அப்போ நீங்கள் வார்த்தைகளை, 2வது இடம் சூரியனுடைய வீடு இல்லையா, வார்த்தைகளை கவனமாக இருக்கணும்.
நம்ம வந்து எங்கேயானு பேசும்போது மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடுவோம், இல்லை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவோம். இதை நம்ம பார்த்துக்கணும். குடும்பத்தில் அடிக்கடி சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். சரி, இதெல்லாம் எப்போ வரும், எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண போகிறாரு? முதல்ல 2வது வீட்டுக்கு அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் கேது வரார். ஸோ அந்த 7ஆம் மாதம் வரைக்கும் நமக்கு குடும்பத்தில் பொருளாதாரம், வீட்டில் இது மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கிளிட்ஸ் இது நடக்கும். வீட்டில் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்த்துட்டாலே போகிறோம். ஸோ இந்த 2 மாதம் தானே, இதை வந்து நம்ம சமாளிச்சிடலாம். இதுக்கு அடுத்து வந்து அவர் பூர நட்சத்திரம், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கிரன் வந்து உங்கள் வீட்டுக்கு எத்தனாவதுக்கு அதிபதி? உங்கள் வீட்டுக்கு 4வது வீட்டுக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. ஸோ இந்த பீரியட் இருக்கு 7வது மாதத்துலேருந்து உங்களுக்கு மார்ச் மாதம் 2026 வரைக்கும், ஜூலை மாதம் 2025லேருந்து மார்ச் 2026 வரைக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இடம் வாங்கலாம். இடம் வாங்கி விற்கிற புரோக்கர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்கும். மெயினாக வந்து டாக்டர்ஸ்க்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். டாக்டர்ஸ்க்கு பல விதத்தில் பேர் புகழ் உண்டாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மாதிரி வந்து ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து சுக்கிரன் மன மகிழ்ச்சியான விஷயங்கள் பலதையும் நடக்கும். அதில் வந்து உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாட்டினா ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். இதுக்கு அடுத்து கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். தொழில் ரீதியான எதிர்ப்புகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு சில கடன் பிரச்சனைகள் ஏற்படும். அதை வாங்கி தான் எதிர்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில். அதை சமாளித்து தான் நீங்கள் மேலே வர வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் இதெல்லாமே பார்த்துட்டாலே நம்ம, அதாவது தொழில் ரீதியாக பார்த்துக்கணும், வேலையில் இடைஞ்சல் இருக்கும், இடைஞ்சலை சமாளித்து நீங்கள் வெற்றி பெறணும். நீங்கள் கேட்ட விஷயங்கள் நடக்காது, ஒர்க்கு லோடு கூடும், மேலதிகாரிகளோட பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் வந்து நம்ம பிரச்சனையாக சொல்ல நினைக்கணும்னா இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும்னு நம்ம முன்னால் தெரிஞ்சிருந்தா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஆமாம், டைம் சரியில்லை, நமக்கு தான் டைம் சரியில்லை, சரி அப்படின்னு நம்ம போகலாம். அது மாதிரி அந்த மாதிரி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல இதாக இருக்கும். இது ரொம்ப உங்கள் ஜாதகத்தில் ராகுகேதுக்கள் நல்ல பொசிஷனில் இருந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப குறையும். அது மாதிரி உங்கள் பர்சனல் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து ஈஸியாக நீங்கள் இது பண்ணிடலாம். அது மாதிரி பிரச்சனை ராகுகேதுக்கு பரிகாரங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்லையே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கீரனூர் அவர் எழுதின 500-600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் ஜாதக அலங்காரம் இருக்குது. அதுலேயே போட்டிருக்கும். கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசர்ப்ப தோஷத்தினுடைய பலன், அதனால் எது தடையாக இருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். இது வந்து எதுக்கு பண்ணலாம்? கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம், குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.